வணக்கம் நண்பர்களே. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு. நான் நிறைய கடையில் பர்ஃப்யூம் ட்ரை பண்ணிட்டேன். எந்த கடையுமே பர்ஃப்யூம் சரியில்லை. ஒரு நல்ல கடையை ரெக்கமெண்ட் பண்ணுங்க பர்ஃப்யூம் வாங்குறதுக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் ஃபார்முலேஷன் பண்ணும்போது பர்ஃப்யூம் ஸ்மெல் தெரியணும்னா என்ன பண்ணணும், எந்த விஷயங்கள் பர்ஃப்யூம் ஸ்மெல்லை பாதிக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாங்க. இது வந்து ஒரு பெரிய டாபிக். நம்ம சில குறிப்பிட்ட பாயிண்ட்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாங்க. நம்ம டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலாவில் இருக்கிற மற்ற மெட்டீரியல்ஸுக்கும் பர்ஃப்யூமுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு நம்ம கற்பனையாக ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கலாங்க. 2 கிளாஸ் பீக்கர் எடுத்துக்கலாங்க. முதல் பீக்கரில் ரவை ஆட் பண்ணலாம். ரெண்டாவது பீக்கரில் அதே அளவு கொண்ட கடலையை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன நினைக்கலாம்னா, முதல் பீக்கரில் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல், அதாவது சர்ஃபேக்டன்ஸ், மற்ற கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, அதனோட ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டாவது பீக்கரில் வேறு மாதிரியான சர்ஃபேக்டன்ஸ், வேறு மாதிரியான கெமிக்கல்ஸ் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம்னு நினச்சிக்கலாங்க. அதனோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குது. அடுத்து 2 பீக்கர்லேயுமே நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாங்க. இதை வந்து நம்ம பர்ஃப்யூம்னு நினச்சிக்கலாம். முதல் பீக்கரில் 5 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். அடுத்த பீக்கரில் 10 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கற்பனையாக நினச்சிக்கலாங்க. இந்த 2 பீக்கரையுமே நம்ம சோப்பாக மாற்றிடலாம். அது பாத் சோப்போ இல்லைன்னா டிட்டர்ஜென்ட் சோப்போ மாற்றிடலாம். சோப்பாக மாற்றின பிறகு இந்த 2 சோப்பில் எந்த சோப் வந்து நம்ம 10 நாள் 20 நாள் பயன்படுத்தினாலும் பர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா கொடுக்கும். இது தாங்க கொடுக்கும். ஏன்னா இதில் இந்த மாலிக்யூல்ஸோட ஸ்ட்ரக்சர், பேக்கிங், அரேஞ்ச்மெண்ட் காம்பேக்டாக இருக்குது, டைட்டாக இருக்குது. நாம் இதில் வாட்டரை ஆட் பண்ணும்போது, வாட்டரை சேர்க்கும்பொழுது அந்த மீடியம் ஃபுல்லாக, பாடி ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும். இதை நம்ம 10 நாள் 20 நாள் வச்சிருந்து பயன்படுத்தும் போது கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் ரிலீஸ் ஆகும். ஒரேடியாக பர்ஃப்யூம் லாஸ் ஆகாது. ஏன்னா அந்த பர்ஃப்யூம் வந்து பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே டைட்டாக, காம்பேக்டாக அரெஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, காம்பேக்டாக அரேஞ்ச் ஆகலை. இதில் நம்ம பர்ஃப்யூம் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட 1 or 2 டேஸ்லேயே வந்து அந்த பர்ஃப்யூம் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். இதை நீங்கள் 10 நாள் 20 நாள் வச்சிருந்து பயன்படுத்துனீங்கன்னா பர்ஃப்யூம் ஸ்மெல் கொஞ்சம் கூட ரிலீஸ் ஆகாது. ஸோ ஃபார்முலாக்குள்ளே இருக்கிற மற்ற மெட்டீரியல்ஸுக்கும் பர்ஃப்யூமுக்கும் இது தாங்க சம்மந்தம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மற்ற பாயிண்ட்ஸ் ஈஸியாக புரியுங்க. முதல்ல ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் தெரியலன்னு சொன்னார் இல்லையா, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. உண்மைதாங்க, பர்ஃப்யூமில் நிறைய குவாலிட்டி இருக்குது. அதாவது அந்த பர்ஃப்யூமில் என்ன டாப் நோட் பயன்படுத்தியிருக்காங்க, என்ன மிடில் நோட், என்ன பேஸ் நோட், என்ன ஃபிக்ஸேட்டிவ் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்கிறாங்க, என்ன ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் பயன்படுத்தியிருக்கிறாங்க, அது சிந்தட்டிக்கா ஆர்கானிக்கா, அது என்ன கான்சன்ட்ரேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி சீப்பான பர்ஃப்யூமும் இருக்குது, காஸ்ட்லியான பர்ஃப்யூமும் இருக்குது. ஒரிஜினலாக பிராண்டுக்கு என்ன பர்ஃப்யூம் நோட் வருமோ அதே மாதிரி டூப்ளிகேட்டாக கூட பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பர்ஃப்யூமில் நிறைய குவாலிட்டி இருக்கிறது உண்மை தான். ஆனால் இவருக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் வராமல் போனதுக்கு காரணம் பர்ஃப்யூம் கிடையாது. அதாவது இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சின்ன ரூம் இருக்குது. அந்த ரூமில் ஒரு சின்ன ரேடியோ நம்ம வச்சுருக்கிறோம். கொஞ்சமாக வால்யூம் வச்சு அந்த ரேடியோவை நம்ம ப்ளே பண்ணுறோம். நம்மளுக்கு அந்த பாட்டு கேட்குமா? பாட்டு கேட்கும். எப்போ கேட்கும்னா அந்த ரூம் சைலண்ட்டாக இருந்தால் அந்த பாட்டை நம்மளுக்கு கேட்கும். அது சின்ன ரேடியோவாக இருந்தாலும் சின்ன வால்யூம் வச்சு கேட்டாலும் நம்மளுக்கு கேட்கும். சப்போஸ் அந்த ரூம் ரொம்ப சவுண்டாக இருக்குன்னா, ஏதோ ஒரு டவர் ஃபேன் ஓடிட்டுருக்கு, இல்லை மிக்ஸி ஓடிட்டுருக்குன்னா அந்த ரேடியோ பாடுற பாட்டு நம்மளுக்கு கேட்காது. சப்போஸ் நம்ம வால்யூம் அதிகமாக வச்சா என்ன ஆகும்? அப்போவும் அந்த மிக்ஸி சவுண்டும் இந்த ரேடியோவோட சவுண்டும் மிக்ஸ் ஆகிட்டு ஏதோ ஒரு சவுண்டு காதில் விழும். அந்த ரேடியோ பாடுது, அந்த சவுண்டு காதில் விழும். பட் உண்மையான மியூசிக், அதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கரெக்டாக என்ஜாய் பண்ணி ரசிக்க முடியாது. ஸோ ஒரு ப்ராடக்டில் பர்ஃப்யூம் ஸ்மெல் தெரியலன்னா அதுக்கு காரணம் பர்ஃப்யூம் கிடையாது. அந்த ப்ராடக்ட் ஃபார்முலேஷன் பண்ணும்போது மற்ற விஷயங்கள் எப்படி இருந்தது, அதுதான் முக்கியமான காரணம்.
நம்ம ஃபார்முலாவில் நம்ம என்ன சர்ஃபாக்டன்ஸ் பயன்படுத்தி இருக்கிறோம், என்ன சால்வன்ஸ் பயன்படுத்தி இருக்கிறோம், ஆக்டிவ் மெட்டீரியல்ஸோட கான்சன்ட்ரேஷன் என்ன, எவ்வளவு வாட்டர் பயன்படுத்தி இருக்கிறோம், இந்த விஷயங்கள் தான் அந்த ப்ராடக்டோட பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட், அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணுங்க. அந்த பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட்டை தான் இந்த பர்ஃப்யூம் ரிட்டென்ஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஃபார்முலா, நல்ல ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க டெவலப் பண்ணணுங்க. ரெண்டமாக ஏதோ ஒரு ஃபார்முலாவில் ஒரு மெட்டீரியல் போடும்போதோ இல்லை காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு ஒரு மெட்டீரியல் குறைக்கும் போதோ அந்த ஃபார்முலேஷன் பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகுங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா பர்ஃப்யூம் ஸ்மெல் ரிட்டென்ஷனுக்கு பாதிப்பு ஏற்படும். அடுத்து pH ஒரு முக்கியமான ஃபேக்டருங்க. pH 5 to 7 இருக்கும்போது எந்த பர்ஃப்யூமாக இருந்தாலும் அதனோட நோட்டு நம்மளுக்கு கிளீனாக வெளியில் வரும். ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம pH 5 to 7 மெயின்டைன் பண்ண முடியாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட pH ரேஞ்ச் இருக்கும். நம்ம அதை தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு இதுதான் pHனா அந்த pHக்கு எந்த பர்ஃப்யூம் சூட்டபுளாக இருக்கும், எந்த பர்ஃப்யூம் ஸ்டேபிளாக இருக்கும், அந்த பர்ஃப்யூம் சூஸ் பண்ணி போடணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட் எடுத்துப்போம். நம்ம அதனோட pH 5 to 7 மெயின்டைன் பண்ண முடியாது. மினிமம் 8 இருக்கணும். ஸோ 8 pH வைக்கணுன்ற பட்சத்தில், அதுதான் கண்டிஷன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த pHக்கு ஏற்ற மாதிரி தான் பர்ஃப்யூம்ஸை சூஸ் பண்ண முடியும். லேவெண்டர் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி pH 9, 10 கூட மின்ட் ஸ்டேபிளாக இருக்கும், பைனாயில் பர்ஃப்யூம் ஸ்டேபிளாக இருக்கும். pH 2, 3 கூட சிட்ரஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு பர்ஃப்யூம் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கு, இல்லை இது சீப்பாக அவைலபிள் இருக்குது, அந்த மாதிரி சூஸ் பண்ணாமல் நம்ம ப்ராடக்டோட pH என்ன, அந்த pH ரேஞ்சுக்கு நம்ம ப்ராடக்டோட காம்போசிஷனுக்கு இந்த பர்ஃப்யூம் ஸ்டேபிளாக இருக்குமா, அந்த மாதிரி சூஸ் பண்ணி போடணுங்க. அடுத்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நம்ம பர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கணும், ரிட்டைன் பண்ணணும்னு நினச்சோம்னா கம்பல்சரியாக ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் போடணுங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஒன்று போட்டால் பத்தாது, குறைஞ்சபட்சம் 2 போடுவாங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபார்முலேஷன்ஸில் 2 ப்ரிசர்வேட்டிவ் போடுவாங்க. ப்ராடக்ட்டும் கிடாமல் பார்த்துப்பாங்க, இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லும் மெயின்டைன் ஆகணும்னு நினைப்பாங்க. மினிமம் 2 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போடும்போது கரெக்டான மெட்டீரியல் சூஸ் பண்ணணும், கரெக்டான டோசேஜ் போடணும். அப்போ தாங்க நம்ம பர்ஃப்யூம் ஸ்மெல்லை மெயின்டைன் பண்ண முடியும் ப்ராடக்டில். அடுத்து நம்ம பயன்படுத்துகிற ரா மெட்டீரியலோட குவாலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயங்க. ரா மெட்டீரியல் சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சோடியம் சல்ஃபேட் எடுத்துக்கலாம். எல்லாருமே அதை திக்கன் பண்ணுறதுக்காக யூஸ் படுத்துவோம். இங்கே பாருங்கள், என்னோட சோடியம் சல்ஃபேட் வந்து வாட்டரில் கரைச்ச பிறகு ஒரு கலங்கல் தன்மையாக இருக்குது, டர்பிடாக இருக்குது. ஆனால் உண்மையான சோடியம் சல்ஃபேட், பியூர் சோடியம் சல்ஃபேட் வாட்டரில் கரைஞ்ச மாதிரி தெரியக்கூடாது, கண்ணாடி மாதிரி கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ கமர்ஷியல் கிரேடு வாங்கும்போது இந்த ப்ராப்ளம் வருது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது கொஞ்சம் கரையாம மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, இம்ப்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கலங்கல் தன்மையை ஏற்படுத்துது. அது என்ன பண்ணும்னா, பர்ஃப்யூம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகணும், அந்த வேப்பர்ஸ் நம்ம மூக்கு கிட்ட வரணும், அப்போதான் நம்ம அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த வேப்பர்ஸ் இது வந்து பிடிச்சி வச்சுக்கோ, ரிலீஸ் பண்ணாது. ஆயில் மீடியமோடு சேர்த்து அந்த வேப்பர்ஸை பிடிச்சி வச்சுக்கோ, ரிலீஸ் பண்ணாது. இதுதான் வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறதால பர்ஃப்யூம் ஸ்மெல் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள்னா ஆசிட் ஸ்லரியை சொல்லலாங்க. ஆசிட் ஸ்லரி பொறுத்த வரைக்கும் பிராண்டடாக வாங்கும்போது நல்ல பியூரிட்டி, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பட் ரீட்டெயிலில் வாங்கும்போது அதனோட குவாலிட்டி குறைவாக தான் இருக்குது. ஸோ அந்த பியூரிட்டி எவ்வளோ இருக்குன்னா 85%, 90% அவ்வளோதான் இருக்கும். 90% பியூரிட்டி ஒன்றும் கம்மின்னு சொல்ல முடியாது. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, மீதி 10% என்ன இருக்குது. ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து பர்ஃப்யூமை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரா மெட்டீரியலோட குவாலிட்டி முக்கியம்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கணுங்க. நம்ம பயன்படுத்துகிற வாட்டரும் ஒரு ரா மெட்டீரியல் தான். ஃப்ரெஷ்ஷாக ப்ராசஸ் பண்ண வாட்டரை தான் நம்ம பயன்படுத்தணும். ரொம்ப பழைய 1 வீக் முன்னாடி ப்ராசஸ் பண்ண வாட்டரோ, இல்லை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணாத வாட்டரோ, இல்லை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாத வாட்டரோ பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் ரிட்டைன் ஆகாதுங்க. அடுத்து ஜிஎம்பின்னு சொல்லுவாங்க, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். இது ஒரு பெரிய டேர்ம், இதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. நம்ம ஒரு சின்ன ஐடியா மட்டும் எடுத்துப்போம். நல்ல பழக்கவழக்கங்கள் இருக்கணுங்க. அதாவது ஒரு ப்ராடக்டை ஹேண்டில் பண்ணும்போது, ஒரு ரா மெட்டீரியல்ஸை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கைகளால் தொடக்கூடாது, சன்லைட் படுற மாதிரி அதை ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாது.
காற்று படுற மாதிரி பண்ணக்கூடாது, ஆக்சிடேஷன் ஆகிடும், ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவோட டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ரா மெட்டீரியல் அந்த ப்ராடக்ட் நம்ம கரெக்டாக ஸ்டோர் பண்ணி ஹேண்டில் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான விஷயங்க. அடுத்து சால்ட். நம்ம திக்கன் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு சால்ட்டை பயன்படுத்துவோம். நம்மளுக்கு தேவையான திக்னஸ் அந்த ஹோம் கேர் ப்ராடக்ட் வரணுங்கிறதுக்காக சோடியம் குளோரைடோ இல்லை சோடியம் சல்பேட்டோ பயன்படுத்துவோம். ரெண்டுமே சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் எனக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க சோடியம் குளோரைடை பயன்படுத்தலாம். அந்த சால்ட் பர்ஃப்யூம் ஸ்மெல்லை ரிட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸ். எப்போ அந்த சால்ட்டை பயன்படுத்தலாம்னா அதுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. உங்களோட ஃபார்முலாவில் குறைஞ்ச அளவு சர்ஃபாக்டன்ஸ் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சர்ஃபாக்டன்ஸ் SLES, AOS, CAPB இந்த மாதிரி சர்ஃபாக்டன்ஸுக்குள்ளே உங்கள் ஃபார்முலேஷன் இருந்ததுன்னா பர்ஃப்யூம் ஸ்மெல் ரிட்டைன் பண்ணணும்னு நினச்சோம்னா சோடியம் குளோரைடு ஒரு பெட்டரான சாய்ஸ் திக்கன் பண்ணுறதுக்கு. எப்போ நம்ம சோடியம் சல்பேட் சூஸ் பண்ணலான்னா, நம்ம ஃபார்முலேஷனில் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம், அதாவது வேறு பில்டர்ஸ் பயன்படுத்துகிறோம், இல்லை பாலிமர்ஸை பயன்படுத்துகிறோம், இல்லை என்சைம்ஸ் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி பட்சத்தில் காம்பட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. சோடியம் சல்பேட் ஒரு பெட்டரான சாய்ஸ். எனக்கு ஒரு நண்பர் வேலூர்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு, உங்கள் ஃபார்முலேஷனில் எல்லாமே சோடியம் சல்பேட் பயன்படுத்துறீங்க, ஏன் சோடியம் குளோரைடு பயன்படுத்துறதில்ல, பர்ஃப்யூம் ரிட்டென்ஷன் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பாயிண்ட், காம்பட்டபிலிட்டி இஷ்யூஸ். நம்ம பயன்படுத்துகிற நிறைய மெட்டீரியல்ஸுக்கு சோடியம் குளோரைடோட சோடியம் சல்பேட் பெட்டரான மெட்டீரியல். பட் ரெண்டுமே கரெக்டாக அப்ரோச் பண்ணணும். சோடியம் குளோரைட்லேயும் பர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கும், சோடியம் சல்பேட்லேயும் பர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கும். பர்ஃப்யூம் ஸ்மெல்னும் போது சோடியம் குளோரைட் பெட்டரான சாய்ஸ். அதே மாதிரி காம்பட்டபிலிட்டி இஷ்யூஸ், அதாவது லேயர் செப்பரேஷன், பேஸ் செப்பரேஷன் நடந்துடும். சோடியம் குளோரைட்லேயும் நடக்கும், சோடியம் சல்பேட்லேயும் நடக்கும். பட் பெட்டரான சாய்ஸ் அப்படின்னா சோடியம் சல்பேட். டக்குன்னு லேயர் செப்பரேஷன் நடக்காது. ஆனால் சோடியம் குளோரைடில் ஒரு 3 மாதம் பொறுத்தோ இல்லை 6 மாதம் பொறுத்தோ டக்குன்னு லேயர் செப்பரேஷனோ பேஸ் செப்பரேஷனோ நடக்கும். ஸோ இது கேர்ஃபுல்லாக புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அந்த பேக்கிங் ஸ்ட்ரக்சர் தான். சோடியம் குளோரைடோட ஸ்ட்ரக்சர் வேறு, சோடியம் சல்பேட்டோட ஸ்ட்ரக்சர் வேறு. இதுதாங்க சோடியம் குளோரைடோட ஸ்ட்ரக்சர். இது வாட்டரில் கரையும் போது சிம்பிளான அயான்ஸை ரிலீஸ் பண்ணும். அந்த அயான்ஸ் சர்ஃபாக்டன்ஸ் கூட சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற பேக்கிங் காம்பாக்டாகவும் டைட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த பேக்கிங் பர்ஃப்யூம்ஸை எஃபெக்டிவாக அரெஸ்ட் பண்ணும். அதனால் பர்ஃப்யூம் ஸ்மெல் லாங் லாஸ்டிங்காக நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இது சோடியம் சல்பேட்டோட ஸ்ட்ரக்சர். இதை வாட்டரில் கரைச்சோம்னா அது கொடுக்குற அயான்ஸ் சிம்பிள் அயான்ஸ் கிடையாது. அது 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட். அந்த அயான்ஸ் சர்ஃபாக்டன்ஸ் கூட ஃபார்ம் பண்ணுற ஸ்ட்ரக்சரில் நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்ததுன்னா எஃபெக்டிவாக அதனால் பர்ஃப்யூமை அரெஸ்ட் பண்ண முடியாது, பர்ஃப்யூம் லாசேஜ் இருக்கும். இது ஒரு தியரட்டிக்கல் பாயிண்ட் தான், பட் இருந்தாலும் நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ கன்க்ளூஷனை என்ன சொல்லலாம்னா, நம்ம ப்ராடக்டில் பர்ஃப்யூம் ஸ்மெல் ரிட்டைன் ஆகணும்னா நம்ம ஒரு நல்ல ஃபார்முலேஷன், நல்ல ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். ரேண்டமாக ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுறதோ இல்லை விலை அதிகமாக இருக்குன்னு ஒரு மெட்டீரியல் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா ஃபார்முலா டிஸ்டர்ப் ஆகும். அந்த ஃபார்முலாக்கு என்ன பிஹெச்சோ அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த பிஹெச் ரேஞ்சுக்கு என்ன பர்ஃப்யூமோ அதை தான் சூஸ் பண்ணி போடணும். ரேண்டமாக ஒரு சீப்பான பர்ஃப்யூமோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச பர்ஃப்யூமோ போடக்கூடாது. நம்ம ப்ராடக்ட்டுக்கு கம்பல்சரியாக ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் போடணும். கரெக்டான ப்ரிசர்வேட்டிவ், கரெக்டான டோசேஜ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரா மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி முக்கியம். வாட்டர் கூட ஒரு ரா மெட்டீரியலாக நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட ஸ்டோரேஜ் ஹேண்ட்லிங் பர்ஃபெக்டாக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பயன்படுத்துகிற சால்ட் சோடியம் குளோரைடு ஒரு பெட்டரான சாய்ஸ். பர்ஃப்யூம் ஸ்மெல் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபார்முலா சிம்பிளாக இருந்ததுன்னா சோடியம் குளோரைடை பயன்படுத்தலாம் திக்கனிங் பர்பஸ்க்காக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் இதை மெயின்டைன் பண்ணும்போது பர்ஃப்யூம் ஸ்மெல் ரிட்டைன் ஆகும். பட் இதுக்கு மேலே எதுவும் மேஜிக் அதில் கிடையாது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது.